நில்லு. நீங்க 2 பேரும் ஒன்னா பூஜை பண்ணக்கூடாது. கரண், நீ மட்டும்தான் பூஜை பண்ணணும். பிரீதா கடைசியா பண்ணட்டும். ஏன் பண்ணக்கூடாது? நான் இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? ஐயர். நீ ஐயரா? அதாவது அப்படி நான் சொல்லல, ஐயர் தான் சொன்னாரு. பூஜையோடைய ஆரம்பமும் முடிவும் வீட்டு பெரியவங்க தான் செய்யணும். ஆரம்பிச்சாச்சு. அதாவது வீட்டுக்கு பெரியவங்க, பாட்டி, அத்தை, ராக்கி ஆண்டி எல்லாரும் பூஜை பண்ணியாச்சு. அதோட வீட்டு முதலாளி பிரீதா, அதாவது பெரியவங்க. சோ பூஜையை முடிக்க போறது பிரீதாவா தான் இருக்கணும். அதனால இப்போதைக்கு நீ மட்டும் பூஜை பண்ண. பிரீதா இந்த வீட்டுக்கு முதலாளினா நானும் அதே மாதிரி தான். நான் பிரீதாவோட புருஷன். எப்பவும் பாட்டி சொல்லுவாங்க ஜோடியா தான் பூஜை பண்ணணும்னு. என்ன பாட்டி? ஓ இஷ்டம், நீ என்ன வேணாலும் செய். எனக்கு என்ன வந்துச்சு? அட அடி முட்டாளுங்களே, நான் ஒரு கல்லுல 2 மாங்கா அடிச்சிட்டேன். வீட்டாளுங்க முன்னாடி நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா காட்டிக்கிட்டேன். அதுக்காக தான் உன்னை தடுத்தனும் காட்டிக்கிட்டேன். ஆனா நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. சோ நல்லா அனுபவி. அந்த தேங்காய் பாம் வெடிச்சதுன்னா அது கூடவே நீயும் வெடிச்சு செதறிடுவ. சூப்பர். ஒவ்வொரு அடியிலையும் நான் உன் கூட தான் இருப்பேன், எப்பவுமே இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. உன்னை சுத்தி இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது. ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. தட்டுல இருக்கிற தேங்கால ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. ஐயர் சொல்லிருக்காருல, பிரீதானா பிரீதா தான். நான் தான் சொல்றேன்ல, 2 பேரும் சேர்ந்து தான் பூஜை பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது கரெக்டு தான். நீங்க பூஜை பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அக்னியை சுத்தி வந்துருங்க. அந்த கடவுள் உங்க வாழ்க்கையில வந்திருக்க எல்லா துக்கத்தையும் இந்த அக்னியில எரிச்சு சுவாக பண்ணிடுவாங்க. அதோட இந்த ஜோடிய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பூஜை பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. 7 முறை வலம் வரணும். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜா மங்களம் புண்டரீகாக்ஷம் மங்களாய தனோஹரி. அந்த 7 வாக்குறுதி எப்போ ஞாபகம் இருக்கு. அதுவும் கல்யாணத்துல நான் பண்ணி கொடுத்த சத்தியம். அந்த 7 சத்தியத்துல ஒரு சத்தியம், 7 வாக்குறுதியில 1. நான் வாழ்நாள் முழுக்க உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை பாதுகாக்க இன்னைக்கு இந்த அக்னியை வலம் வரும்போது கூட நான் மறுபடியும் சத்தியம் பண்றேன். நான் வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். ஒவ்வொரு மூச்சிலையும் உன்னை காதலிப்பேன். நானும் இந்த அக்னி மேல சத்தியம் பண்றேன். ஒரு மனைவியா என்னோட கடமை நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். சுகமோ இல்ல துக்கமோ என் கடமையை நான் நிச்சயம் செய்வேன்.
என்னாச்சு? நீ எதுக்காக தேங்காவை இப்ப உடைக்க விடல? என்ன தேங்காவை நான் தான் உடைப்பேன். உன்கிட்ட தான் ஒரு தேங்காய் இருக்குல்ல, அது உடைக்க வேண்டியதானே? நான் ரெண்டையும் உடைப்பேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அட, பூஜை பண்றது நானு. நம்ம 2 பேர்கிட்டயும் பூஜை தட்டை இருக்கு. 2 பேருக்குமே தனியா ஒரு தேங்காவும் இருக்கு. உன் தேங்காவை உடைக்க வேண்டியதானே? என்ன உண்டு எந்துங்கிற? நம்ம ஒரு ஜோடி. எந்தெல்லாம் உண்டு உந்தெல்லாம் எந்து. 2 தேங்காயை நான் தான் உடைப்பேன். ரெண்டுமே நீ உடைப்பியா? ஆ அப்ப நான் பூஜை பண்ண கூடாது. இல்ல பூஜை பண்ணு, ஆனா தேங்காவும் நான் தான் உடைப்பேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்காயமா? குடு குடு, ஒரு தேங்காய் நான் தான் உடைப்பேன். நான் ரெண்டையும் உடைப்பேன். இங்க பாரு, ஏற்கனவே நீ அபசகுணம் பண்ணிட்டே. குடு. என்ன நடக்குது இங்க? பூஜை நடக்குதா இல்ல சண்டையா? தேங்காவை நான் தான் உடைப்பேன். இது ஏன் தேங்காய்? சோ நான் தான் உடைப்பேன். குடு. ஓ அப்படியா? சரி. சரினா? ஏய் கரண், தேங்காய் உடைக்க எங்க போற? ஓ காட், இங்க என்ன நடக்குது? பூஜை என்ன இப்படியா நடக்கும்? இவங்க 2 பேர் இருக்காங்களே. அத்தை பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் மாறவே இல்ல. இன்னைக்கும் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போடுறாங்க. அட கடவுளே, இங்க பூஜை நடந்துகிட்டு இருந்தா தேங்காய் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பூஜையோட அர்த்தமே தெரியல, புரியவே மாட்டேங்குது. எங்க காலத்துல எல்லாம் பூஜையோட நடுவுல எழுந்திருக்கவே மாட்டோம். ஆமா, எழுந்துக்கவே மாட்டோம். சரியா சொன்னீங்க நீங்க. ஆனா இவங்க 2 பேரை பாருங்க, பூஜையில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரையும் மறுபடியும் இப்படி பாக்கும்போது நல்லா இருக்கு. அட என்ன நடக்குது ஜானகி ஆண்டி? எனக்கு எதுவுமே புரியல. கரண் மாமா பாட்டுக்கு தேங்காவை தூக்கிட்டு ஓடிட்டாரு. பிரீதாக்காவும் அவர் பின்னாடியே போயிட்டாங்க. வெல், பூஜை நல்லபடியா முடிஞ்சது. வணக்கம். நான் கிளம்புறேன். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி மகேஷ் சாரை பார்க்கணுமே. நிச்சயமா பார்க்கலாம், வாங்க. லாயர் சார், நீங்களும் வாங்க. வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் ஒண்ணா போலாம். சரியா? வாங்க. எங்க போற? கரண் பிரீதா பின்னாடி ஓடி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னால அவங்கள தடுக்கவும் முடியாது, அந்த தேங்காயை அவங்க மண்டையில உடைக்கவும் முடியாது. என்ன நடக்குதோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா நான் உனக்கு ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். பிரீதா ரொம்ப கஷ்டப்பட்டு மகேஷ பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்தால. ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு. நாம அந்த மகேஷ் லோத்ராவை மறுபடி பேஸ்மெண்ட் கொண்டு போக போறோம். நீ இப்ப என் கூட வீட்டுக்குள்ள வா. மகேஷ் லோத்ராவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு. உனக்கும் எனக்கும் அவன் ரொம்ப பெரிய என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டான். வா போலாம். கரண் நில்லு, நில்லுன்னு சொல்றல, நில்லு. இப்ப இந்த தேங்காவை எடுத்துட்டு எங்க போற? இது என்னோட பூஜை தேங்காய். நான் இதை வச்சு பூஜை பண்ணணும். நீ பாட்டுக்கு எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்க. முதல்ல இந்த தேங்காவை கொடு. ஏய் ஒரு நிமிஷம் இரு. நீ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? ஆ? நீ என்ன என்னோட சைக்கோ ஃபேன்? இல்ல, நீ சைக்கோ ஃபேன் இல்ல, அதுக்கும் மேல நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டல்ல. எப்ப பார்த்தாலும் விலகி போன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆ? இப்போ என்ன விரட்டுற? ப்ளீஸ் ஃபார் காட் சேக் லீவ் மீ அலோன். எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? நீ என்னோட பூஜை தேங்காவை எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க? இந்த பாரு, உனக்கு என் பூஜை தேங்காய் மேலேயே கண்ணா இருக்கு. உனக்கும் இந்த தேங்காவுக்கும் என்ன கனெக்ஷன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. லிசன், ஒருவேளை நீ என் கூட விளையாடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோயேன், இந்த விளையாட்டு சுத்தமா நல்லாவே இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓஹோ, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு முதல்ல என்கிட்ட லிஸ்ட் கொடு. அதை படிச்சுட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு டிசைட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் அதையே செய்யறேன். ஏய் கரண், ஒரு நிமிஷம் நில்லு. பைத்தியக்காரா, நீ என்ன அட்டாக் பண்ணுவியா? ஷெலின் மேம், மகேஷ் லோத்ராவுடைய புது டிராமா, நாடகம், சர்க்கஸ பார்க்க தயாரா இருங்க. நான் அவனை வெளியில கூட்டிட்டு வரேன். என்னோட டிராமா ஆன் ஆயிடுச்சு. மேம், நீங்க உள்ள வரதா இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. இல்லனா இந்த ஆள் என்ன கொன்னுடுவா. நான் கெமிக்கலை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சித்தப்பா, சித்தப்பா, வாங்க. சித்தப்பா சொன்னா கேளுங்க. நான் தான் சொன்னல வர வீட்டை வச்சிருக்க வேண்டான்னு. நான் ஹாஸ்பிடல்ல உங்ககிட்ட சொல்லி தானே அமிச்சேன், அவர் ஃபேமிலி விட்டு தூரமா வைக்கணும்னு. புரியலையா? மகேஷ், மகேஷ் உங்களுக்கு ஒண்ணு இல்ல. மகேஷ், நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கண்ணா.
ப்ளீஸ். சித்தப்பா சித்தப்பா போகாத. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் சொன்னல, ஆனா நீங்க யாரும் என் பேச்ச கேட்கல. இவர பேஸ்மெண்ட்லயே இருக்க விடுங்கன்னு எத்தனை முறை உங்களுக்கு நான் சொல்றது கேட்டீங்களா? பாத்தீங்களா, இப்ப இவரால அவங்க உயிருக்கே ஆபத்து. ப்ளீஸ் இவர் எங்கேயாவது கொண்டு போங்க, ரொம்ப மோசமா இருக்காரு. டாக்டர் சார், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இவரால யார் உயிருக்கும் ஆபத்து வராத ஒரு இடத்துக்கு நான் இவரை கூட்டிட்டு போய் இப்பவே வச்சிடுறேன். I said just stop it. சித்தப்பா, ஒண்ணுல சொன்னேன். வாங்க வாங்க. விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். I said stop it. டாக்டர் கொடுங்க, இன்னும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. சொல்றது புரியல? கொடுங்க.
டாக்டர் கேக்குது இல்ல? நாகர் என்ன சொன்னார்னு கேட்கல? இன்னும் எலக்ட்ரிக் ஷாக் தர சொன்னார்ல, தாங்க. சீக்கிரம் இன்ஜெக்ஷன் எடுங்க, சீக்கிரம் எடுங்க, குயிக். சுத்தமா கண்ட்ரோல் இல்ல. எல்லாரும் சேஃபா இருங்க, சீக்கிரம் எடுங்க நர்ஸ். புடுங்க புடுங்க, கொண்டா. சித்தப்பா முடிஞ்சது, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டென்ஷன் ஆகாதீங்க சித்தி, எல்லாம் சரியாயிடும். நர்ஸ், இவருக்கு விலங்கு மாட்டி விடுங்க. சரி டாக்டர். இவரு ரொம்ப அரகண்டா இருக்காரு. இப்ப கண்ணு முழிச்சாருன்னா இன்னும் மோசமாயிடுவாரு. டாக்டர், இவருக்கு விலங்கு மாட்ட வேண்டியதெல்லாம் அவசியமா என்ன? ப்ளீஸ் வேண்டாமே, ப்ளீஸ். ராக்கி மேடம், கொஞ்ச நாளைக்கு இவர் இப்படிதான் இருக்கணும். கண்டிஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண? இப்ப நான் என்ன பண்றது? கரண் மேல எனக்கு இன்னும் அதே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற விஷயம் கரணுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சே. பிரீதா, என்னாச்சு? என்னன்னா, இங்க பாரு கரண், நம்ம 2 பேருக்கும் நடுவுல சில விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா அது சிச்சுவேஷன்ல தான் நடந்துச்சு. ஓ அப்படியா? அப்புறம் அத நீ ரியல்னு நம்பிராத. அது என்ன நீ கிராண்டடா ஒன்னும் எடுத்துக்க வேண்டாம். அப்படியா? அப்ப நீ என்ன ஹக் பண்ணல? அது அந்த ஹக் அது கூட ரியல் இல்ல. நீ கீழே விழப்போன அதான் உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னை என் பக்கம் இழுத்த. அப்புறம் நீ அதை ஹக்னு நினைச்சிட்ட. ஆனா அந்த ஹக்ல எந்த ஃபீலிங்ஸும் எதுவுமே இல்ல. என் சைடு சுத்தமா எதுவுமே இல்ல. அதான் உனக்கு கிளியரா சொல்லிடுறேன். சரி, இப்ப சொன்னது எல்லாம் அப்படியே என் கண்ணை பார்த்து சொல்லு. சேட். அட என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் டைம் இல்ல. ஏற்கனவே நிறைய டிராமா நடந்துருச்சு. சரி, நான் கிளம்புறேன். என்கிட்ட நீ 1 அடி தூரத்தை மெயின்டைன் பண்ண, அதுக்கப்புறமா பேசு. என்கிட்ட ரொம்ப க்ளோஸா வர வேண்டிய அவசியமே இல்ல. நான் உன்னோட பாஸ். என்னாச்சு? என்ன விஷயம் பாட்டி? கரண், இங்க பாரு, உன்னோட அப்பாவுக்கு மறுபடியும் மென்டல் அட்டாக் வந்துருச்சு. அவருக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்டேன். வாட்? இவ மறுபடியும் தப்பிச்சிட்டாளா? அட கடவுளே, வேணும்னே இவளை கடவுள் காப்பாத்துறாரு. ஒரு தடவை கரண் காப்பாத்துறா, சில நேரங்கள்ல இவளே தப்பிச்சிடுறா, சில நேரத்துல அதிர்ஷ்டம் இவளை காப்பாத்துது. எப்படியோ இவ மரணப்பிடியில இருந்து தப்பிச்சு வெளியில வந்துகிட்டே இருக்கா. ஏன்னா என்னுடைய ஜாதகத்துல இவ உயிரோட இருக்கணும்னு எழுதியிருக்கு போல இருக்க. என்னுடைய தலையெழுத்துல இவ இருக்கிற வரைக்கும் நான் வாழ்ந்த மாதிரிதான். நான் எப்படியாவது இந்த பிரீதாவை என் வாழ்க்கையில இருந்து அழிச்சே ஆகணும். அப்பதான் என்னால ஒரு சுதந்திர பறவை மாதிரி நிம்மதியா என்னால பறக்க முடியும். எனிவேஸ், இப்போதைக்கு நான் பெஸ்டா பிஹேவ் பண்ணணும். இந்த பிரீதாவை நான் அப்புறமா பாத்துக்கிறேன்.